இந்த வீடியோவில் இண்டிவிஜுவல் ஸ்டாக் செய்திகளையும் மற்றும் HAL ஸ்டாக் ஃபண்டமெண்டல் அனலைஸ் எப்படி பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். சில இண்டிவிஜுவல் ஸ்டாக் செய்திகளை பற்றி பார்க்கலாம். ஆசிட் சி மேத்தா அவங்களோட வியூவில் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் டார்கெட்டாக 1080 வரைக்கும் போகலான்னு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஏசியன் பெயிண்ட்ஸ் கடந்த 4 நாளாக 7% டவுன் ஆயிருக்கு. அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, அதோட காம்படிட்டிவ் கம்பெனியான கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் அதோட மார்க்கெட் கேபிட்டலை அதிகப்படுத்துறதுனால டவுன் ஆயிருக்கதா சொல்றாங்க. மோதிலால் ஓஸ்வால் தரப்பு ட்ரீம் ஃபோக்ஸுக்கு டார்கெட்டா 650 வரைக்கும் போகலான்னு எதிர்பார்க்குறாங்க. ஆர்கே சுவாமி ஐபிஓ 423 கோர் ஐபிஓ ஓப்பன் டேட் மார்ச் 4லேருந்து 6. செட் பிரைஸ் பேண்ட் லோயர் பேண்ட் 270 ஆகவும் அப்பர் பேண்ட் 280 ஆகவும் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. சிஎல்ஐசி தரப்புல வேதாந்தா செல் ரேட் கொடுத்துருந்தாங்க. இப்போ அண்டர் பர்ஃபார்ம் டார்கெட்டா 260 நிர்ணயம் செய்திருக்காங்க. டாடா குரூப் தரப்புல ஒரு செய்தி வந்திருக்கு. அதாவது 4 பில்லியனுக்கு பேட்டரி ஃபேக்டரி யூகேல ஓபன் பண்ண போறதாகவும் அதோட ப்ரொடக்ஷன் 2026ல ஸ்டார்ட் பண்ணி இனிஷியலா அதோட சப்ளையை ஜாக்வார் அண்ட் லேண்ட் ரோவர் அண்ட் டாடா மோட்டார்ஸ்க்கு சப்ளை பண்ண போறதா அறிவித்திருக்காங்க. டாக்மோ ரெயில் இன்ஜினியரிங் ஃபண்ட்ரைஸ் அப்ரூவல் ஆயிருக்கு. அதோட ரேட் 150 கோடி. இஷ்யூவன்ஸ் அண்ட் கன்வெர்ட்டபிள் வாரண்ட் வழியாக ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர் குரூப் வழியாக கொடுக்க போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிசிஎஸ்க்கு யூபிஎஸ் தரப்புல அப்கிரேட் கொடுத்து அதோட பை ரேட் கொடுத்து டார்கெட் பிரைஸா 4700 கொடுத்துருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் அதாவது 4103லேருந்து 4700 வரைக்கும் அப்சைடா 14.6% வரைக்கும் போகலான்னு எதிர்பார்க்குறாங்க. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் பைக்கால் கொடுத்துருக்காங்க. அதோட லாஸ்ட் ட்ரேட் பிரைஸ் 3095. ஸ்டாப் லாஸா 2970. டார்கெட்டா 3330 கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன்ஸ் 8% வரைக்கும் அதிகரிக்கலான்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் ஸ்டாக் பற்றி ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கலாம். ஸ்க்ரீனர்ல போய் பார்த்தோம்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கோட மார்க்கெட் கேபிட்டல் 2,05,638 கோடி. அதோட கரண்ட் பிரைஸ் 3075. ஹை 3166 வரைக்கும் போயிருக்கு. லோ 1238 வரைக்கும் லோ ஆயிருக்கு. அதோட புக் வேல்யூ 375. ஸ்டாக் பிஇ 33.4. அதாவது இண்டஸ்ட்ரி பி 73.3 விட ஸ்டாக் பிஇ கம்மியாக தான் இருக்கு. அதனால இது ஒரு அண்டர் வேல்யூ ஸ்டாக். ROCE 13.6%. ROE 27.2%. ROE 10% மேல இருந்தாவே அந்த ஸ்டாக் நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். அதனால இந்த ஸ்டாக் கன்சிடர் பண்ணலான்னு என்னோட வியூல இருந்து சொல்றேன். இப்போ இந்த ஸ்டாக்கை பத்தி குவார்டர் ரிசல்ட் பார்த்தோம்னா போன குவார்டருக்கு செப்டம்பர் 2023ல அதோட சேல்ஸ் 5636. ஆனா இப்போ டிசம்பர் 6061. அதனால நல்ல ரிசல்ட்டை தான் சேல்ஸை தான் ஒவ்வொரு இயரா அதிகரித்தே கொண்டு வந்திருக்காங்க. லாபத்தையும் 1529லேருந்து 1434 கொடுத்துருக்காங்க. ஆனா ஓவராலா நெட் ப்ராஃபிட் 1235 செப்டம்பர் 2023லேருந்து இப்போ டிசம்பர் 2023 1254 அதிகரித்திருக்கு. இதோட பிஎஸ் கம்பேர் பண்ணும்போது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்
EPS 91.87 இருக்கிறதுனால இது நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக் வந்து இன்னுமே நல்ல அப்சைடுக்கு போகலான்னு என்னோட வியூவில் இருந்து சொல்கிறேன். பிஎஸ் கம்பேர் பண்ணும்போது டெப்ட்டு 0.00, அதாவது கடனே இல்லை. இந்த ஸ்டாக் வந்து அப்சைடு போகலான்னு என்னோட பார்வையிலேருந்து சொல்கிறேன். நீங்களும் இதை அனலைஸ் பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை செக் பண்ணி கேட்டுட்டு ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அடுத்ததா இண்டிவிஜுவல் ஸ்டாக் நியூஸை பற்றி பார்க்கலாம். மேக்ஸ் ஜெஃப்ரிஸ் வியூவில் மேக்ஸ் ஃபினான்சியலுக்கு பை ரேட் கொடுத்து டார்கெட்டாக 1200 வரைக்கும் போகலான்னு எதிர்பார்க்குறாங்க. மேரிகோ தரப்புல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அவங்களோட இன்டர்ம் டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறதா. அதோட ப்ரைஸ் ரேட் வந்து 6.50, ரெக்கார்ட் டேட் மார்ச் 6ன்னு சொல்லியிருக்காங்க. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி தரப்புல டிவிடெண்ட் கொடுக்க போகிறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அது ரெக்கார்ட் டேட் வந்து மார்ச் 19. எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. நீங்கள் எதாவது ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இந்த செய்தி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.